நல்ல மணக்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிட்டே இருக்குது. சரி மட்டன் கொஞ்சம் கொதிச்சிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம ஒரு ஆட்டம் போடலாம். ரொம்ப நாள் ஆயிட்டு ஆட்டம் போட்டு கிச்சன்ல. குறை சொல்ல மாட்டேன், அட குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ, நான் மட்டும் ரைட்டு மத்தவங்க தப்பு, அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. எம்மாடி என் மருமவ என்ன ஆட்டம் போடுதா? கீழே விழுந்தா தூக்குவம் ப்ரோ, யாருக்கிட்டவும் போய் சொல்ல மாட்டேன் ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க இயேசு மாதிரி ப்ரோ. எங்க அத்தை நின்ன மாதிரி இருக்குது. எதை எப்போ வந்தீங்க இங்க? நீ போய் சொல்ல மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன்னு ஆடிட்டு இருந்தியே, அப்பமே நான் வந்துட்டேன். ஆமா என்ன ஆட்டம் போடுதா நீ? எந்த ஒரு ஆட்டக்காரியா இருந்திருப்பா நீ? அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த, எங்க சர்ச்சில் யூத் மீட்டிங்ல ஆடி ஆடி பழக்கம் வந்துட்டு, அதான் சரி யாரும் இல்லைன்னு ஆடிட்டு இருந்து நீங்க வந்து பாத்துட்டியே. அது சரிதான். சரி சீக்கிரம் சமையல் பண்ணிட்டுங்க வா. உன் மாவா அங்க போனே பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம பாஸ்டர்ட்ட கூட்டு தண்ணி தெளிச்சு ஜோம்ன கூட்டு போகணும். எதுக்கு தெரியா மாவா நல்லா தானே இருக்கா? எங்க நல்லா இருக்காவா? போனே பார்த்துட்டு தலையில ஆட்டிட்டு இருக்கா. யாரு என்ன கேட்டாலும் கோவப்பட்டுட்டு இருக்கா. எனக்கு என்னமோ சரியில்லை, அவ உடம்புல எதுவும் இருக்குன்னு நினைக்கேன். அதனால நம்ம போய் ஜோம் பண்ணிட்டு வந்தாதான் அந்த பாஸ்டர் தண்ணி தெளிச்சு ஜோம் பண்ணாதான் சரியாவும் நினைக்கேன். சரி தப்ப சாயங்காலம் போல போயிட்டு வரலாம். சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வா. பிள்ளைய ஒழுங்கா வளர்த்து வச்சிருக்கியா நீ? 20 வயசு ஆகுது, வீட்டில் ஒரு வேலை பார்க்குதா? எப்பவும் எந்த நேரமும் ஃபோன்லேயே உட்காந்துட்டு இருக்குது. எது கேட்டாலும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருக்குது, கோவப்பட்டுட்டு இருக்குது. பைபிள் வாசிக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் டிவி ஃபோனு. அதனால போய் தண்ணி தெளிச்சிட்டு வந்தால் தான் சரியாகும். சீக்கிரம் வா. இது பிள்ளை வளர்க்கறத பற்றி நம்மகிட்ட பேசு. இவன் மாவாங்க என்ன லட்சத்தில் பிள்ளை வளர்த்து வச்சிருக்கான்னு நமக்கு தானே தெரியும். ஏம்மா மருமவளே, என்னங்க குசு குசுன்னு சைடில் திரும்பி பேசிகிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லத்தா, சும்மா தான். நீங்கள் போங்க, நான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். என்ன வசந்தி அக்கா, மாமியார் மருமகளும் சேர்ந்து ஒரே சண்டை போட்ட மாதிரி இருக்குது. ஐயோ, இவ இப்ப வந்து அந்த குழம்பு முதல்ல முடி வைக்கணுமே, மோப்பம் பிடிச்சு வந்துட்டா பாரு. சொல்ல நெட்டவெளி, என்ன இந்த பக்கம்? சும்மாதான்க்கா, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிட்ட. சரி அப்படியே வந்து பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். எப்படி போய் சொல்றா பாரு. நம்ம வீட்டு மட்டன் வாசனை அவ வீட்டு வரைக்கும் போயிருக்கும். 2 வாய் தின்னுட்டு போலான்ட்டு வந்து ஓசில சோறு வாங்கி திங்கலான்ட்டு வந்துட்டு எப்படி போய் சொல்றா நம்ம முன்னாடியே? அப்படியே நெட்டவெளி, சரி சரி வா, அந்த ஹால்ல போய் உட்காந்து பேசுவோம். அங்க வேண்டாம்க்கா, உங்க மாமியார் கிடந்து நம்ம பேசுறதை ஒட்டி கேட்டுட்டே இருக்கும். அம்மா உங்க கிச்சனே மாத்திட்டீங்க போல, நல்லா வெரைட்டியா பாத்திரம் வாங்கி வச்சிருக்க போல. எல்லாம் எங்க வாங்கினது? எப்படி கேட்கா பாரு. அப்படியே கேட்டுட்டு நைஸா வந்து ஒரு கிணத்துல குழம்பு வாங்கிட்டு போவா. அதுதான் வந்திருக்கா. எல்லாம் ஆன்லைன்ல வாங்கினது நெட்டவெளி, பாக்கிறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்படியா? சரிக்கா. அந்த பக்கம் என்னமோ கரண்டி இருந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு பாக்க. ஐயா அந்த பக்கம் போயிட்டால, குழம்பு சட்டி ஓபன் பண்ணி பார்த்தா சோழி முடிஞ்சது. நம்மளே 1 மாசம் கழிச்சு இன்னைக்கு மட்டன் வாங்கி வச்சிருக்கோம். ஒரு 2 நாளா வச்சு சாப்பிடலான்னு பார்த்தா வந்துருவாங்க. அங்க ஒண்ணு நெட்டவெளி, இந்த பக்கம் வா. அப்படியாக்கா? சரி சரி வந்திருக்கேன். வீட்டுக்கு சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கல நீங்க? ஆமா, இவளே சாப்பிட்டியான்னு கேட்க சொல்லுவா. அடுத்த சாப்பிடலன்னா நம்ம வாயிலேயே ஒரு வாய் சாப்பிடுன்னு சொல்லி இருக்கு கறியெல்லாம் அள்ளி தின்னுட்டு போறது கலைவா. மனித 2 3ஆவதுல நெட்டவெளி, நீனே சாப்பிடாமலாம் இருப்பா இன்னும். சாப்பிடணும்னாக்கா கிச்சன் பக்கம் போனேன். இன்னைக்கு என் பிள்ளைகளுக்குலாம் லீவ் இல்ல, எல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு முட்டை குழம்பு தான் வச்சா மத்துக்கிடுங்க. எனக்கு ஒரு முட்டை கூட இல்ல, அவ்வளோத்தையும் பிள்ளைகளே எடுத்து சாப்பிட்டது. அப்படியா நெட்டவெளி? சரி சரி சரி. குழம்பு இல்லைன்னு சொல்லுதேன், ஒரு கிண்ணம் குழம்பு தரேன்னு சொல்லுதால பேரு. நீங்க என்ன குழம்புக்கா வச்சிய? ஒண்ணு இல்ல நெட்டவெளி, இந்த புளி குழம்பு இருந்தது, 2 கத்திரிக்காய் இருந்தது, போட்டு புளி குழம்பு வச்சிருக்கேன். வேற என்னத்தை நம்ம வைக்க? அப்படியாக்கோ? இந்த கறி குழம்பு வாசனை அடிச்சது பத்துக்கிடுங்க. அப்ப இந்த பக்கத்து வீட்டுல இருந்து வந்திருக்குமா இருக்கும். ஆமா நெட்டவெளி, நாங்களும் கறி குழம்பு தின்னே 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. எனக்கு தான் வாங்கி திங்கையோ. ஆமாக்கா, அதுவும் சரிதான். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். எப்பா ஒரு வெளியே போயிட்டாப்பா, நம்ம உட்காந்து நல்லா சாப்பிடலாம். நம்ம மருமவள அந்த நெட்டவெளி எதுக்கு வீட்டுக்கு வந்தா? அவ எதுக்கு வந்திருப்பான்னு அவங்களுக்கு தெரியாதா என்னத்த? நம்ம வீட்டுல வச்ச கறி குழம்பு வாசனை அவ மூக்கு தொலைச்சிருக்கும். அதான் அப்படி பேசின மாதிரி பேசிட்டு ஒரு கிண்ணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருப்பா. நான் இல்லன்னு சொல்லிட்டோம்ல. ஏன் மருமவ எந்த விஷயத்துல எப்படியோ தெரியல, ஆனா சாப்பாடு விஷயத்துல மட்டும் கரெக்டா இருக்காப்பா. உங்க மருமவளாச்ச பாட்டி. சரி பேசாம சாப்பிடுங்க 2 பேரும். இந்த நெட்டவெளி அப்ப வந்த மாதிரி இன்னொத்தி வந்துருவா. சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. முடிச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி மீதி இருக்க கறி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நாளைக்கு ரெடி பண்ணி வச்சிடணும். ஒரு இடத்துல வந்து எவ்வளவு கிச்சன் வந்து ஓப்பன் பண்ணி பாப்பா. எல்லாத்துக்கும் குழம்புலாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. சரி மருமவள, சீக்கிரம் சாப்பிடுதோம், நீனும் சாப்பிடு. என்ன சுகந்தியக்கா, என்கிட்ட புளி குழம்புன்னு சொல்லிட்டு நல்லா மாமியார் மருமகனும் பிள்ளையும் ரவுண்டு கட்டி மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீ என்ன?